பேச்சு சீட்டை எடுக்கிறாங்க. மீனாட்சிங்கிற பேரு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அஞ்சலி கேக்குறாங்க, எப்படி இந்த பேரு வந்துச்சு? பேச்சியோட அக்கா நான் சொல்றேன்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஒரு சீட்ல பூமிகா அஞ்சலின்னும் இன்னொரு சீட்ல மீனாட்சின்னும் எழுதி இருக்கேன்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு பேச்சியோட அக்கா போயிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் பேச்சியோட அக்கா சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, நானாச்சு பேரு தான் எழுதுனேன். அமுதன் என்ன எழுதுனாருன்னு தெரியுமா? அமுதன் ஃப்ராட் அஞ்சலி, குழந்தைய தூக்கிட்டு போயிரு அப்படின்னு எழுதியிருந்தான். அமுதன் வந்துட்டு போனதை எனக்கு தெரியாது. ஆனா நீ இப்போ வந்துட்டு போனதை நான் பார்த்தேன். பண்ற திருட்டுத்தனம் எல்லாம் பண்ண வேண்டியது ஏன் தங்கச்சியவே கேள்வி கேக்குறீங்க? சொர்ணம் தான் மாத்திட்டாங்கல்ல சீட்டை, விட்டுருங்க. இதே பேரைய குழந்தைக்கு வச்சிடலாம். குழந்தைய தொட்டில போட்டு பேர் எழுத ஆரம்பிச்சிடலாம். பேச்சி சொல்றாங்க, அப்பனா மீனாட்சிங்கிறதான் பேரு. பேச்சி அம்மனே இந்த பேரை கொடுத்திருக்காங்க. நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். அஞ்சலி சொல்றாங்க, என் குழந்தைக்கு பேரு வைக்கிறதுக்கு நீங்க யாரு? குழந்தைக்கு ஃபீட் பண்ண முத்தழகு சொன்ன பேரையே நீங்க வைக்கணும்னு முடிவு பண்றீங்க. அதை என்னால ஒத்துக்க முடியாது. குழந்தைக்கு நான் தான் இந்த பேரை வைப்பேன். இது என்னோட குழந்தை. டாக்டர் என்ன அஞ்சலி சொல்றேன்னு சொல்றாங்க. பத்மாவதி சொல்றாங்க, அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ குழந்தைக்கு அவ பேரு வைக்கிறா, நீங்க எப்படி வந்தீங்க? பேச்சி சொல்றாங்க, நான் தான் கூப்பிட்டேன். அஞ்சலி சொல்றாங்க, எதுக்கு இவங்க இங்க வரணும்? முத்தழகு சொல்றாங்க, இவங்க தானே பிரசவம் பார்த்தாங்க, அதனால குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல உங்களை கூப்பிட்டு தானே ஆகணும். நீங்க இவ்வளவு அதிர்ச்சியா இருங்க. ஸ்வேதா சொல்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டா ஆறது இல்லையா? விடுங்க ஸ்வேதா, இவங்களுக்கு டாக்டர்னாலே ஆகாது. பேச்சியம்மா இந்த ஊரே கட்டுப்படுத்துறாங்க. அவங்க மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. பூமி ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாரு. ஏற்பட்ட குடும்பத்துல இருக்கீங்க, ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறீங்க? நடந்ததெல்லாம் அந்த டாக்டர் சொல்றாங்க. தப்பு பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா நல்லது பண்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். நான் ஃபங்க்ஷனுக்கு இடையில ஏதாவது தப்பு பண்றேன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்னு பூமி சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தொட்டிலே போடணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. சாமி கேக்குறாங்க, என்ன பேரு வைக்க முடிவு பண்ணிருக்கீங்க? மீனாட்சின்னு வச்சிடலாமா பிள்ளைக்கு? டாக்டர் சொல்றாங்க, அதை எப்படி அஞ்சலியும் ரெட்டினாவும் தடுக்க முடியும்? அஞ்சலி, நீங்க தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த பேர்ல? பேச்சியம்மாவோட முடிவு தான் இறுதியானது, அதானே கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் என்னோட கருத்தை தான் சொன்னேன். பேச்சியோட அக்கா சொல்றாங்க, கரெக்டா தான்மா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. பேச்சி சாமி கிட்ட கேக்குறாங்க, குழந்தைய முதல்ல தொட்டில போட்டுடலாமா? அமோகமா செய்யுங்கன்னு சொல்றாங்க. பூமி அவனோட ஆண் குழந்தைய எடுத்துட்டு அப்பா கிட்ட தொட்டில போடுங்கப்பான்னு சொல்றாங்க. அப்பா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இவன் என் மகன், அதனால உங்க சொந்தம் அவனுக்கு கிடைக்கணும்ப்பா, தொட்டில போடுங்க. ஈரமுத்து வாங்கிக்கிறாரு. பெண் குழந்தைய பேச்சியோட அக்கா கொண்டுட்டு வராங்க. பேச்சி கிட்ட குடுக்கறாங்க. சேலை கொடுத்து, உன்னோட குடும்ப வாரிசு அவ, 3 முறை மீனாட்சின்னு காதுல சொல்லு பேச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஈரமுத்துவும் பேச்சியும் 3 முறை சொல்லிட்டு குழந்தைய தொட்டில போடுறாங்க. ஆண்டியம்மாள் சக்கரை தண்ணி சரவணனுக்கு ஊட்டி விடுறாங்க. பேச்சியோட அக்கா பெண் குழந்தைக்கு சக்கரை தண்ணியும் ஊட்டி விடுறாங்க. குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு அரிசியில எழுதுறாங்க பேரை. பூமியும் முத்தழகும் ஆண் குழந்தைய வச்சிருக்காங்க. வீரமுத்துவும் பேச்சியும் பெண் குழந்தைய வச்சிருக்காங்க. எல்லாரும் பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க குழந்தைய. கேள்வி கேக்குறாங்க டாக்டர் கிட்ட, ஆன்டி இன்வைட் பண்ணத ஏன் எங்க கிட்ட சொல்லல? என் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நான் எதுக்கு அஞ்சலி உங்ககிட்ட சொல்லணும்? பத்மாவதி சொல்றாங்க, நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டீங்க டாக்டர். பூமி முத்தழகு பக்கமே பேசிக்கிட்டு இருந்தீங்களே டாக்டர், ஏன்? பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டேன், அத ஒரு சாக்கா வச்சு என்னைய நீங்க த்ரெட்டன் பண்றீங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப நான் ஹார்ட் பேஷண்டாவே ஆயிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அஞ்சலி, நீயும் உங்க அம்மாவும் தான். அஞ்சலி சொல்றாங்க, இனிமேட்டு எங்க வீட்டுல ஏதாவது சொல்லி கூப்பிட்டா நீங்க வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நாங்க சொன்ன மாதிரிதான் நீங்க கேட்டு நடந்துக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. நீங்க 2 பேரும் பண்ணத நான் பண்ணேன்னு சொல்றீங்களே அஞ்சலி. பத்மாவதி சொல்றாங்க, நாங்க என்ன பண்ண சொன்னாலும் நீங்க தானே பண்ணீங்க, நீங்க தானே குற்றவாளி. அதுன்னு சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது. டீனா, உங்களோட பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. உங்க கிளைண்ட வேணா ஏமாத்தலாம், என்னை எதுக்கு ஏமாத்த ட்ரை பண்றீங்க? டாக்டர் சொல்றாங்க, என்னை நீங்க கோடி கணக்குல நஷ்டஈடு வாங்குவேன், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்லாம் சொன்னீங்க.
ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் அமைதியா இருக்கிற முடியும்னா உங்க ஆட்டமெல்லாம் செல்லும். முத்தழகு குழந்தைய உங்க குழந்தைன்னு சொன்னதுனாலதான் அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு நல்ல ஃபேமிலி. இப்படியே அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் காரணங்கிற குற்ற உணர்வு எனக்கு ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்கு. உங்க 2 பேத்துக்கும் அது இருக்கா? இல்ல. அப்பனா நீங்களும் நானும் ஒண்ணு கிடையாது. ஏன் இன்னமும் இந்த குடும்பத்தை துயரப்படுத்தணும்னு நினைச்சா நான் உண்மையை சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவேன். எல்லாரும் நல்லவங்க. நான் அப்ரூவ் ஆறேன்னா என்ன மன்னிச்சிருவாங்க. பப்ளிக்ல எனக்கு கிடைக்கிற மரியாதைய வச்சுதான் அவங்கள பார்த்து பொறுமையா போய்கிட்டு இருக்கு. மாத்திரம் முடிவு எடுத்துட்டா அஞ்சலி உன்னை காப்பாத்தவே முடியாது. முடியும். ரொம்ப ஆடாம அடக்கமா இருங்க. தப்பு பண்ணா பொறுத்து போனோம், அதிகாரமா பண்ணக்கூடாது. டாக்டர் கிளம்பிட்டாங்க. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.